அப்படி இருந்தாலும் முனிவர்களுக்கு மட்டும் வாக்களிக்கல. இந்த சுயம்பு மகா முனிவர் 2 யுகம் தவம் இருந்து துவாபரா யுகம் பிறக்க முன்னமே சென்று சுயம்பு மகா முனிவரை கேட்டேன். 2 யுகமாக தவம் இருக்கிறேன். முதல் யுகத்திலே 17,32,000 வருடமும், 2வது யுகத்திலே 12,98,000 வருடமும் என்னை கோரி தவம் இருக்கிறேன். என்ன வர வேண்டும் என்று கேட்டேன். ராம அவதாரம் சுயம்பு மகாமுனிவர் தெரிவித்தார். சாமி, உலகத்துக்கெல்லாம் நீ தாய் தந்தையா இருக்கிற, உலகமெல்லாம் உன்னை கடவுள் என்று வெளிப்படுகிறார்கள். ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டுமையாகில் உன்னை போல் ஒரு பிள்ளையை நான் பெற வேண்டும். நீயே எனக்கு மகனாக பிறக்கணும், அதனால தான் தவம் இருக்கிறேன் என்று சுயம்பு மகாமுனிவர் வாக்களித்தார். சுயம்பு மகாமுனிவருக்கு வாக்களித்திருக்கிறேன். அடுத்த யுகம் துவாபரா யுகம் பிறக்கிறது. அந்த துவாபரா யுகத்திலே நீ சென்று வசிதேவராக பிற, அந்த யுகத்திலே உனக்கு மகனாக பிறக்கிறேன் என்று சுயம்பு முனிவருக்கு வாக்களித்தேன். அந்த வாக்கியின்படி இந்த துவாபரா யுகத்திலே சுயம்பு மகா முனிவராக இருந்தவர் வசிதேவராக பிறந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார். வசிதேவர் மட்டும் பிறக்கல, அதாவது சூரசேனனுக்கும் மரிசி அம்மையாளுக்கும் 15 பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள். 10 ஆண் பிள்ளைகள், 5 பெண் பிள்ளைகள். இந்த காலத்துல மக்கள் செல்வமே விரும்பி இருக்கிறாங்க. இப்ப 40 வருஷத்துக்கு முன்னெல்லாம் ஒரு வீட்டுல 10 பிள்ளைங்க 15 பிள்ளைங்க. ஏன் ரொம்ப தொலைவான, நாங்களே குறைஞ்சதா 13 பேர் பிறந்திருக்கிறோம். அப்படி மக்கள் செல்வத்தை விரும்பி இருக்கிறாங்க 40 வருஷத்துக்கு முன்ன. இப்பதான் எல்லாம் குறைஞ்சு போச்சு. அதாவது சூரசேனனுக்கும் மரிசிக்கும் 15 பிள்ளைகள், 10 ஆண் பிள்ளைகள், 5 பெண் பிள்ளைகள். ஆண்களிலே முதல் பிறந்தது என் தந்தையான வசிதேவர். பெண்களிலே 5 பெண்களிலே முதல் பிறந்தது குந்தி, பிரதை என்று சொல்லக்கூடிய குந்தியானவர். இந்த 15 பேரும் ஒன்னா பிறந்தவர்கள். அதனால தான் குந்தி எனக்கு அத்தை உறவு. சரியா? அப்படி பிறந்திருந்தாலும் இந்த சுயம்பு முனிவர் வசிதேவராக தேவகியும், அதாவது வசிதேவரும் என்னை கோரி தவம் இருக்கிறார். எதற்காக? என்னை மகனாகவே பெற வேண்டும் என்று. ஆயிரப்பாடியில் நந்தகோபனும் யசோதையும் என்னை மகனாகவே வளர்க்க வேண்டும் என்று அங்கே அவர்கள் தவம் இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு அவதாரம், அவர்களுக்கு ஒரு அவதாரம் எடுக்க முடியாது. என்ன இந்த யுகம் 3வது யுகம். அடுத்த யுகத்தில் நான் ஒரு அவதாரம் காட்டிருக்கிறேன். ஆனா 3 யுகத்தில நான் எடுத்திருக்கக்கூடிய அவதாரம் 9 அவதாரம் எடுத்திருக்கிறேன். இந்த துவாபரா யுகத்தில் வாக்களித்ததுக்கு மட்டும் நான் பிறக்க காரணம் இல்லை, நான் பிறப்பதற்கு நிறைய காரணம் உண்டு. இந்த பூமியானவள் என்னிடத்திலே முறையிட்டால், சுவாமி, உலகத்திலே பாவ காரியம் செய்யக்கூடியவர்கள் அதிகரித்து விட்டார்கள், இந்த பாவ சுமையை குறைக்கணும் என்று பூமாதேவி என்னிடத்திலே முறையிட்டாள். அவளுக்கு கங்கணம் கட்டி வாக்களித்திருக்கிறேன். துவாபரா யுகத்திலே பூமி பாரத்தை தீர்ப்பேன், அதுவரை நீ அமைதியா இருக்கணும் என்று வாக்கு கொடுத்ததன்படி நான் இது துவாபரா யுகத்திலே என்னவா பிறந்திருக்கிறேன் சொல்றவா? பட்டுக்குள்ள வச்சுருவாங்க.
இந்த துவாபரா யுகத்திலே கண்ணனாக பிறக்குவேன் என்று வாக்களித்திருக்கிறேன். நிறைய காரணம், ஒன்னு ரெண்டெல்லாம் இல்ல. இப்ப நான் சொன்னதெல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த பூமி பாரம் தீர்க்கும் பொருட்டு கண்ணனாக பிறந்திருக்கிறேன். இந்த துவாபரா யுகத்தில் அன்று நாளையிலே தங்கை பார்வதிக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். தூர்வாசர் சாபத்தின்படி பெத்தவரை பிடித்து அலைகிற நேரம் பார்வதிக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். தங்கா, உனக்கு என்ன பலி வேண்டும், பசி தீர்க்கும் பொருட்டு கேள் என்றேன். அவ கேட்டால் ஆடு கோழி இதெல்லாம் தேவையில்ல, நரபலி வேண்டும் என்று. இந்த யுகத்தில முடியாது, துவாபரா யுகம் பிறக்கட்டும். அதுவரை நீ இங்க இருக்காது. மலையனூரிலே சென்று அங்காளா பரமேஸ்வரியாக இரு. அப்போது அந்த யுகம் முடியும் வரை துவாபரா யுகத்திலே உனக்கு 18 குரோனி சேனை நரபலி கொடுக்கிறேன் வாக்களித்திருக்கிறேன். அந்த வாக்கியின்படி இந்த யுகத்திலே கண்ணனாக பிறந்திருந்தாலும் 18 குரோனி சேனையை பலி கொடுக்கணும். அதனால தான் மண்ணில் பாரதம் தீர்க்க மாயனாக அவதாரம் செய்திருக்கிறார். இந்த மண்ணுலகத்திலே பாரதத்தை முடிக்கணும். அதுக்குத்தான் இந்த பாட்டு இதில் எழுதியிருக்கிறாங்க, மண்ணில் பாரதம் தீர்க்க மாயனாக அவதரித்திருக்கிறேன். அப்படி அவதரித்திருந்தாலும் கண்ணனாக பிறந்திருக்கிறேன். கடவுளாயிருந்தாலும் இன்று நாளை பசி அதிகம். ஏன் குழந்தை பிராயம், விளையாடக்கூடிய வயது. இன்ற நாளையில் தாயை விட்டு வந்து வீதியில் விளையாடி கொண்டிருக்கிறோம். அப்படி விளையாடி இருந்தால் அண்ணாவை அழைச்சிட்டு தான் போகணும், நான் மட்டும் போகக்கூடாது. அப்படி இருந்தால் கேளுங்கள், பேரன்புமிக்க பெரியவர்களை தாய்மார்கள், கடவுள் என்று கருணையோடு வந்து அனைவர்களும் பணம் அளித்திருக்கிறீர்கள். அனைவர்களும் ஆண்டவன் அருள் பெற்று சிறந்த செல்வமும் நிறைந்தாயிலும் சகல வளமும் நலமும் பெற்று இனிதே வாழ ஆண்டவனை வேண்டுகிறோம். அப்படி இருந்தாலும் இன்று நடத்தக்கூடிய நாடகம் கிருஷ்ணன் பிறப்பு என்ற நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதே மேடையில் செவ்வாய் இன்று இரவு மேடையில் நடத்தக்கூடிய நாடகம் அம்பாள் அம்பிகை அம்பாளைய திருக்கல்யாணம் என்று சொல்லக்கூடிய அம்பாளி திருக்கல்யாணம் என்ற நாடகத்தை நடத்த போகிறோம். அது சமயம் ஆங்காங்க இருக்க பொதுமக்களும் நாடக கலா ரசிகர் பெருமக்களும் அலைக்கடலை திரண்டு வந்து ஆதரவு தருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். அண்ணாவை கூட்டிட்டு வா, அம்மா கிட்ட போலாம்.